மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறுவர் பூங்கா சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மதுரை மாநகராட்சி சார்பில் ஜெய்ஹிந்த்புரம் டிவிஎஸ் நகரில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்ட சிறுவர் பூங்கா தற்போது மூடப்பட்டுள்ளது. பல கோடி ரூபாய் மதிப்பிலான விளையாட்டுப் பொருட்கள் உள்ள நிலையில் பூங்கா மூடப்பட்டிருப்பது அப்பகுதி மக்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. 2 ஸ்கூல் பெரிய ஸ்கூல் இருக்கு. டிவிஎஸ் ஸ்கூல் இருக்கு, டிவிஎஸ் மெட்ரிகுலேஷன் இருக்கு, சுத்தி ஸ்கூல் இருக்கு. எந்த ஸ்கூலும் பிளே பார்க் விளையாடுறதுக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது. ஒரு கார்பரேட் லிமிட்ல இவ்வளவு பேர் எங்கேயுமே கிடையாது. ஆமா, அப்படி பார்த்து அப்படி ஒரு நிர்வாக ஒரு அவலம் இங்கதான் இருக்கு. இந்த இடத்துல போயிருக்கவங்க எங்க போவாங்க? அது மாநகராட்சியும் சரி, அரசாங்கம் சரி, இது தலையெடுத்து இந்த பகுதி வாழ் மக்களுக்கு ஒரு பிளே பார்க் அமைச்சர்னு எங்க சார்பா, அந்த பகுதி சார்பா வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். அது செஞ்சு கூட ரொம்ப நல்லா இருக்கும். முறையாக பயன்படுத்தப்படாமல் உள்ள இந்த பூங்கா தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது என்பது அவர்களின் குற்றச்சாட்டு. பொழுதுபோக்கு அம்சம் எதுவுமே மதுரையில கிடையாது, அதுவும் குறிப்பா தென்பகுதியில. அப்ப இந்த பூங்கா அதிகமான ஜனங்கள் வசிக்கிற இந்த பகுதியில இந்த பூங்காவை பராமரிக்கணும். குறிப்பா வாட்ச்மேன் போடணும். இந்த பகுதியில வீடுகள் இல்லாதனால ஒரு பயப்படுற ஒரு அச்சம் ஏற்படுத்துற மாதிரி சமூக விரோதிகளுடைய கூடாரமா அந்த பூங்கா பல நேரங்கள்ல திகழ்ந்துகிட்டு இருக்குங்கிறதா உண்மை. பல ஆள் உள்ள போறாங்க, அதை யாரு தட்டி கேட்கறது? அப்ப மாநகராட்சி இதுக்கு ஒரு செக்யூரிட்டி போட்டு தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுத்து இதை முறையா பராமரித்து இந்த பகுதி மக்களுக்கு இதை பயன்பாடு கொண்டு வரணுங்கிறதா. மதுரை மக்களுக்கு முறையான பொழுதுபோக்கு அம்சம் இல்லாத நிலையில் மாநகராட்சி உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு ஜெய்ஹிந்த்புரம் பூங்காவை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.